திமுகவுக்கும் தாவேக்கு தான் போட்டேங்க. அதிமுக இல்லைன்னா அதிமுக 67,000 பேரை போட்டிருக்காங்களே. உங்கள் ஆட்கள் எத்தனை பேர் இருக்குங்க? திமுகவுக்கு தகுந்த எதிர்கட்சியை தங்களை தானே நிலைநிறுத்தி உங்களால் பிஎல்ஓவை நிறுத்த முடியலங்க. பூத் ஏஜென்ட் உங்களால் போட முடியல. திமுக நாங்கள் பண்ணுவோங்கிறாங்களே. எப்படி பண்ணுவோம்? இன்னும் 2 மாதம் தேர்தலே முடிஞ்சு போயிடுமே. முடியாதவன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். கடைசியில் நான் இது விஜய் அவர்களால் முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க அவரால் அவர் சினிமா துறையில் இருந்து 100 படங்கள் மேலே நடித்தவரை இன்னைக்கு தன்னுடைய ஜனநாயக படத்தை கொண்டு வர முடியலங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் எப்படிங்க நீங்கள் வராமல் இருக்கனால தாங்க கூட்டமே வருது. நீங்கள் மக்கள் அடிக்கடி சந்திச்சு பாருங்க, அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேஸ் போயிடுங்க. அந்த கிரேஸ் போகக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு ஆதரவு கரம் கொடுப்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு மரியாதை. ஆனால் இப்போ நான் இவரை மட்டும் இல்லை, ராகுல் காந்தி கொடுத்தாரு ஆதரவு. இபிஎஸ் கொடுத்த ஆதரவு தப்புனா அப்போ ராகுல் காந்தி கொடுத்த ஆதரவு தப்பா? வந்தவர் ஆஞ்சியோ பண்ணியிருக்காராம். யார் சொல்கிறது? சிடி நிர்மல்குமார் சொல்கிறார். ஏங்க ஆஞ்சியோ பண்ண ஒருத்தன் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க? கூட்டத்துக்கு வயதானவர்கள் வந்தாலும் ஊனமுற்றவர்கள் வந்தாலும் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கூட்ட ஏற்பாட்டாளர்களுடைய வேலை. அந்த வேலையை நீங்கள் செய்கிறத விட்டுட்டு வந்தவனுக்கு நோய் இருக்குது, வந்தவனுக்கு பிபி இருக்குது, வந்தவனுக்கு சுகர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சேலம் சேலநாயக்கன்பட்டியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நிர்வாக சந்திப்பு கூட்டத்தில் கலந்து பேசியிருந்திருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்பு கூட்டத்தை? நீண்ட நாளுக்கு பிறகு ஒவ்வொருத்தர் கொஞ்சம் இடைவெளி விட்டு களத்துக்கு வராரு. அந்த வகையில் அதை வரவேற்போம். ஆனால் அங்கே பேசுகிற விஷயங்கள், செய்கிற விஷயங்கள் மக்களுக்கு அடுத்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதா இருக்கணும். நம்ம ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் ஒருத்தர் வருவதை வரவேற்பு. முதல்ல நீங்கள் வரவே வேணாம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் எப்படி செய்ய போகிறீங்க, எப்படி நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் பேர்லேயே வெற்றி கழகம்னு வச்சுருக்கீங்க, அதை வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறாமல் நீங்கள் தோல்வியை தள்ளக்கூடாது. ஏன்னா அதுக்கான வேலைகள் நீங்கள் செய்யணும். அதுக்காக வேலைகளை செய்வது என்பது அரசியலை முதல் கற்றுக்கொள்வது. நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறது, நாமினேஷன் தாக்கல் பண்ணது மட்டும் இல்லைங்க. எஸ்ஐஆர் பணிக்கு எத்தனை பேர் ஈடுபட்டீங்க? சரி, இப்போ தேர்தலுக்கு எத்தனை பிஎல்ஓ போட்டிருக்கீங்க? பிஎல்ஓ 2 எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? பூத் ஏஜென்ட் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? திமுகவும் ஏறத்தாழ 66,000 பேருக்கு மேலே போட்டாங்க. ஏறத்தாழ 68,000 பேருங்கிறாங்க திமுக. அதிமுக அதே நியர்பை 67,000 பேர் போட்டாங்க பூத் கமிட்டியில். அப்போ அவங்க 2 பேருக்கு நிகராக 3வது இடம் நான் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அத்தனை பேர் நீங்கள் நியமிச்சிருக்கணும்ல. திமுகவுக்கும் தாவேக்கு தான் போட்டேங்க. அதிமுக இல்லைன்னா அதிமுக 67,000 பேரை போட்டிருக்காங்களே. உங்கள் ஆட்கள் எத்தனை பேர் இருக்குங்க? போட்டிருக்கணும்ல. ஆக அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் விஜய் அவர்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இதே முன்னுதாரணத்தை போன தேர்தலில் பார்த்தோம். ஒரு 12 லட்சம் வாக்குகள் வீணாக போச்சு. யார்? மக்கள் நீதி மையம் கமலஹாசன். தேர்தலில் நான் வரேன், நான் மாற்றம்னு சொல்லி நீங்கள் நின்று ஓட்டு வாங்கி கடைசியில் அந்த ஓட்டு வாங்கினதன் அடிப்படையில் யார் ஆளுங்கட்சி ஆக்குனீங்க? டிஎம்கே ஆளுங்கட்சி ஆச்சு. ஆனதுக்கப்புறம் என்னாச்சு? கடுமையாக எதிர்த்தாரு திமுக. கமலஹாசன் என்ன தொகுதி பாஜக கைக்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு காரணமும் கமலஹாசன் தானே இந்த வரைக்கும் குற்றச்சாட்டு வச்சுட்டு தானே இருக்காங்க. அதுங்க ஒரு தொகுதியை விடுங்க, நான் அந்த ஒரு தொகுதிக்குள்ளே சாம்பிளுக்குள்ளே கூட போகல. நான் மொத்தமாகவே ஓவரால் நீங்கள் வாங்கின வாக்கு என்பதால் ஆளுங்கட்சியாக திமுக மாறிடுச்சு. அப்போ மீண்டும் அதே திமுகவோடு போய் நீங்கள் கூட்டணி அமைச்சு அதில் நீங்கள் மாநில எம்பி ஆகிட்டீங்க. அதோடைய பதவி சுகத்தை அனுபவித்து விட்டீர்கள். ஆனால் உங்களை நம்பி 12 லட்சம் வாக்கு போட்டானே அவனுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுத்தீங்க? உங்களுக்காக விழுந்த ஓட்டு சார். அது அத்தனை கட்சிங்க இருக்கும்போது திமுக அதிமுக இருக்கும்போது உங்களை நம்பி 12 லட்சம் ஓட்டு போட்டிருக்கான். அப்போ அந்த 12 லட்சம் பேருடைய வாக்குகளை கொண்டு போய் திருப்பி நீங்கள் அடகு வச்சிட்டீங்கல்ல திமுக கிட்ட. இப்போ அதே போல் தானே விஜய் நீங்கள் அடகு வைக்க போகிறீங்க. நீங்கள் நாளைக்கு ஓட்டு வாங்க போகிறீங்க. நான் கட்டாயம் சொல்கிறேன், கமலஹாசனை விட நீங்கள் 2 மடங்கு கூட வாங்க. 24 லட்சம் ஓட்டு கூட வாங்க. அவர் 12 தான் வாங்கினார். நீங்கள் 25 லட்சம் ஓட்டு வாங்க, 30 லட்சம் ஓட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. வாங்கிட்டு நாளைக்கு எந்த கட்சியோட போய் ஐக்கியமாவீங்க? ஆனால் அவங்க தானே சொல்கிறாங்க திமுகவுக்கு தகுந்த எதிர்கட்சியை தங்களை தானே நிலைநிறுத்தி. உங்களால் பிஎல்ஓவை நிறுத்த முடியலங்க. பூத் ஏஜென்ட் உங்களால் போட முடியல. நாங்கள் பண்ணுவோங்கிறாங்களே. எப்படி பண்ணுவீங்க? இன்னும் 2 மாதம் தேர்தலே முடிஞ்சு போயிடுமே. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பிஎல்ஓ போடுவீங்க. நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நாங்கள் சொல்ல போறோம்னு சொல்றாரு.
அதாவதுங்க, முடியாதவன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். கடைசியில் நான் இது விஜய் அவர்களால் முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க, அவரால் அவர் சினிமா துறையில் இருந்து 100 படங்கள் மேலே நடித்தவரை இன்னைக்கு தன்னுடைய ஜனநாயக படத்தை கொண்டு வர முடியலங்க. ஒவ்வொரு இதுலேயுமே ஏங்க, யாராவது கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்காமல் சிபிஐ விசாரணைக்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? விசாரணைக்குள்ளே போயிட்டார் என்ன அர்த்தம்? இல்லை, சிபிஐ விசாரணை தானே நடக்குது. அது இன்னும் குற்றவாளின்னு யாரையுமே சொல்லலைங்க. குற்றவாளின்னு யாரையும் சொல்லலைங்க, வேறு விஷயம். ஆனால் நீங்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே போயிட்டீங்களா இல்லையா? எந்த கட்சியாவது அப்படி போன வரலாறு இருக்கா? என்னென்னா எதுவுமே, அதாவது நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொல்கிறீங்க, நான் பனையூரில் இருக்கிறேங்கிறாங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கான்னு இப்படி பேசுறது இருக்குல்ல, அது உங்களுடைய இயலாமை. நீங்கள் எதிர்கட்சிகள் விமர்சனம் வைப்பாங்க, அதை எதிர்கொள்ளு, நான் வருவேன் ஃபீல்டுக்கு, நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி வருவது. அல்லது நீ ஃபீல்டு வர தினைக்கு ஒரு ஸ்பீச் கொடுங்க. அதே ஆடியோவில் பேச முடியாதுங்க. ஒரு கரூர் டெத்துக்கு 72 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தாங்க நீங்கள் ஸ்பீச்சே கொடுத்தீங்க. 3 நாள் கழித்து தான் கரூர் விஷயம் சம்மந்தமாக ஒரு அட்ரஸ் பண்ணியே பேசுகிறாரு. நான் இங்கே தான் இருப்பேன், நீ வந்து முதல்வர்கள் என்ன நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் இருக்கு இல்லையா? இந்த டிசிஷன் எடுக்க எவ்வளோ நாள் எடுப்பீங்க? ஏங்க, அவர் 70 வயசில் கிளம்பி போயிட்டாருங்க. முதல்வர் அவர்கள் 70 வயசுக்கு மேலே அவர் கிளம்பி கரூரில் போய் அடுத்த நாள் பார்க்குறாரு, உதயநிதி பார்க்குறாரு, அன்பில் பார்க்குறாரு. அதே போல் அதிமுகவில் முதல்ல போனது எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், அந்த கரூர் மாவட்ட செயலர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் போய் பார்த்துட்டார். முதல்ல அவர் தான் போனார். அப்புறம் தான் செந்தில் பாலாஜி பின்னாடி தான் வந்தார். ஓகே, அப்போ அங்கே போய் ஒவ்வொரு கட்சியும் வேலை பார்த்துருக்கு. திமுக அதிமுக உதவி பண்ணிகிட்டு இருக்கு, மக்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இவர்கள் எல்லாம் பயந்து ஒதுங்கிட்டாங்க. அவங்க கட்சியாலே இல்லை. நீங்கள் வெறும் விஜய் மட்டும் இல்லைங்க. சரி, விஜய் போட்டாங்க, நான் ஜெயிலுக்கு போகிறேன்டான்ட்டு, நான் ஜெயிலுக்கு போகிறேன், என்னை மக்கள் அடித்தா போகிறாங்க, என் மேலே என்ன குற்றச்சாட்டாலும் வைங்க அப்படின்னு புசி போனாரா? சிட்டி நிர்மல்குமார் போனாரா? ஆதவ அர்ஜுனா போனாரா? இல்லை ராஜ்மோகன் போனாரா? எல்லாம் அப்ஸ்காண்டு. ஆனால் குற்றச்சாட்டு திமுக அரசு மேலே தானே வைக்கிறாங்க. நீங்கள் குற்றச்சாட்டு யார் மேலே வேணால் வச்சுட்டு போகலாங்க. அது வழக்கு போது விசாரணை வருது, நடக்கட்டும். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் நேர்மையாக எதிர்கொள்ளுங்களா, எதிர்கொள்ள மாட்டீங்களா? நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பு இருக்கட்டும், இல்லாமல் இருக்கட்டும்ங்க, அது அடுத்த 2வது பிரச்சனை. ஆனால் உங்கள் கட்சி உங்கள் கூட்டத்திற்கு வந்தவன் இறந்துருக்கான், அது ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. நீ குற்றவாளியா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. அந்த தார்மீக பொறுப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வருத்தம் தெரிவித்து அதுக்காக வேலை பார்க்கணும்ல, ஆறுதல் சொல்வதும் நிவாரணங்கள் தேடுவதும் செய்யணும்ல. அப்புறம் நாங்கள் கூட்டம் வந்தால் அவங்க லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்தாங்கிறதுலாம் அடுத்தது. அப்படி யாரும் பண்ணலை. அதாவது இங்கே வீட்டுக்கே கூட்டத்தை ஒரு மகாலிபுரத்துக்கு வர வச்சு சந்திப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது அரசியல் நடக்க. நாளைக்கு அதிகாரம் இருக்கு, நாளைக்கு எல்லாரும் அப்படி செஞ்சாங்கன்னா என்னங்க பண்ணுங்க? ஏங்க, ஆறுதல் சொல்வது என்பது, நான் தாங்க யாராவது இறந்து போன வீடுனா என் உறவினர்களோடு நான் தான் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லணும். அதை விட்டு உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா, இங்கே வா நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன், அது யாருடைய மனநிலை தெரியுமா? அது சாமியார் மனநிலை. சங்கராச்சாரியார் மாதிரி, இல்லை மத குருமார்கள் வெளியே வந்து மறுபடியும் கூட்டம் வரும், கூட்டம் வந்துச்சுன்னா மறுபடியும் பிரச்சனை வரும். கூட்டம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்க. வாஜ்பாய்க்கு வராத கூட்டமா, இவருக்கு மன்மோகன் சிங் வராத கூட்டமா, இல்லை எம்ஜிஆருக்கு வராத கூட்டமா, ஜெயலலிதா வராத கூட்டமா, கலைஞருக்கு வராத கூட்டமா? கூட்டம் வருங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாதவங்க எப்படி கட்சி நடத்துவீங்க? கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள் எப்படிங்க? நீங்கள் வராமல் இருக்கனால தாங்க கூட்டமே வருது. நீங்கள் மக்களை அடிக்கடி சந்திச்சு பாருங்க, அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேஸ் போயிடுங்க. அந்த கிரேஸ் போகக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன பிரச்சனையாச்சு? இவர் கரூரில் குறித்த நேரத்துக்கு வரல, லேட்டாக வந்தார், காலதாமதமாக வந்தார், நேரம் வளர்த்தினார். சீக்கிரம் வந்திருந்தா அங்கங்கே பார்த்துட்டு போயிருப்பாங்க, பகலாக இருந்திருக்கும். ஏன்னா இருட்டு ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்துச்சு. அங்கே ஒரு குழி இருந்துச்சு. அந்த குழியிலாம் 28 பேர்கிட்ட விழுந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த கரூர் டேத்தில். அது இருட்டாக இருந்ததுனால தான் அங்கே ஒரு சைக்கிளில் நசிங் போயிருக்கு பாருங்க, படமே வந்திருக்கு பாருங்க ஒவ்வொரு பத்திரிகையிலையுமே. அந்த சைக்கிளை மிதித்து குழிக்குள்ளே விழுந்து, அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்று விழுந்து அதில் 28 பேர் இறந்தால் கணிக்கப்படுது. ஆக அந்த இருட்டாக இல்லைன்னா அது குழின்னு தெரியுமா? விழுந்துருக்கிறது குறைவாக இருக்குமா? அப்படியே நடந்திருந்தாலும் குறைவாக இருந்திருக்குமா? ஆக இதைத்தான் நாம் குறிப்பிட வேண்டியது இருக்கு. ஆக இப்படி ஒவ்வொரு டெத்துலேயுமே இருக்கிற விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த கட்சியுடைய அலட்சிய போக்கு இருக்கு. அவர்கள் குற்றவாளி இல்லை, நான் சொல்கிறேன் குற்றவாளி இல்லை, அது அடுத்தது. குற்றவாளியாக என்ன நீதிமன்றம் தீர்மானிக்கிட்டோம். ஆனால்
அலட்சிய போக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்க, அலட்சியமாக வாகனம் ஓட்டு ஒருத்தர் ஏற்றி கொண்டுட்டீங்கன்னு நீங்கள் உங்களுக்கு குற்றவாளிகள் விட்டுருவாங்களா? சரி சார், அப்ப அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவா நின்று பேசி திமுக அரசு எதிர்த்து நின்று பேசினாரு. இப்போ விஜய் அவர்களை வந்து எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா அப்ப விஜய் அவர்கள் ஆதரிக்கலைங்கிற கோவத்துல தானே அவர் பேசுறாருன்னு அர்த்தம். இல்லை, அதாவதுங்க, ஒரு கட்சி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. எப்படின்னா, அவருடைய டெத்தில் தாவேக்கா நடத்தின கூட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு அவர்களுக்கே தெரியாது. யாரும் தாவேக்காவுக்கு தெரியாது. பேனிக் ஆகி போய் நிற்பாங்க. அப்படி பேனிக் ஆகி போய் நிற்கிற இடத்துல ஒரு ஆதரவு கரம் கொடுப்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு மரியாதை. ஆனால் இப்போ நான் இவரை மட்டும் இல்லை, ராகுல் காந்தி கொடுத்தாரு ஆதரவு, இபிஎஸ் கொடுத்த ஆதரவு தப்புனா அப்போ ராகுல் காந்தி கொடுத்த ஆதரவு தப்பா? ராகுல் காந்தி ஃபோனில் பேசினார், வருத்தப்பட்டார், ஆறுதல் சொன்னாருன்னு சொன்னாங்கல்ல. அதை கட்சி மறுக்கலை, ராகுல் காந்தியும் மறுக்கலை, ராகுல் காந்தியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாருமே விஜய்கிட்ட பேசலான்னு சொல்லலை. கரூர் சம்பவத்தில் ஏன்னா கூட்டணி திமுகவோட இருந்துக்கிட்டு இங்கே பேசினார். அப்போ இருந்துச்சுன்னா அது ஒரு அரசியல் நாகரிகம், அவ்வளோதான். அதை தாண்டி விமர்சிக்க வேண்டியது இருக்குல்ல. நீங்கள் 72 நாள் கழிச்சு தான் வீட்டை விட்டு வெளியே வரீங்க கரூர் சம்பவத்துக்கு. அப்போ அது கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்குது. எடப்பாடியார் மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கணும், விடுதலை சிறுத்தைகள் கேட்கணும், சீமான் கேட்கணும். ஏன்னா ஒரு அரசியல்வாதியை அடிக்க தாங்க பண்படுவான். உண்மையிலே ஒவ்வொருத்தரும் கேள்வி கடைகளால் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்காமல் சேஃபாக போயிட்டே இருக்கார். அப்போ பத்திரிகை வெளிச்சம் தானே நீங்கள் மேலே வந்தீங்க. ஏங்க, நடிகர் விஜய் மட்டும் பெரிய ஆள் இல்லைங்க, சூர்யா பெரிய மீடியா வெளிச்சம் இல்லையா? அவர் நடிகர் இல்லையா? அவர் பேண்ட ரசிகர்கள் இல்லையா? அதுவும் அவர் அந்த அகர ஃபவுண்டேஷன் மூலம் மாணவர்களை படிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு இயக்கமாக கட்டி வச்சிருக்காரு. அவருக்கே எவ்வளோ பிரச்சனை வருது. அவர் ஒரு தப்பான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, ஒரு தேவையில்லாமல் ஒரு சமூகத்தை தப்பாக சித்தரிக்கிற வேலை செய்கிறாரு. தெரியாமல், அவருக்கு தெரியாமல் யாரோ ஒரு கைட்லைன்ஸை சொல்லியிருக்காங்க, செஞ்சு மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அவருடைய சினிமாக்களே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. இப்படி இது ஒரு பக்கம். அஜித்துக்கு இல்லையா? அஜித் மூஞ்சுக்கு முன்னாடி கலைஞர் உயிரோடு இருக்கும்போது கூட்டத்தில் என்னை கட்டாயப்படுத்தி வர சொன்னாங்கன்னு பேசினார். உங்களை மாதிரி 3 நாள் கழிச்சு போய் வீடியோ விடலை. கலைஞர் இருக்கும்போது மேடையில் கட்டாயப்படுத்தி என்னை இந்த கூட்டத்துக்கு பாராட்டு விழாவுக்கு வர சொன்னாங்கன்னு சொன்னார். அப்போ அஜித்துக்கு கட்ஸ் இல்லையா? இந்த மாதிரியான துணிச்சலான நடவடிக்கை விஜய்கிட்ட எங்கே இருந்துச்சு? ஆக எதிர்க்கக்கூடாது. அன்னைக்கு ஆதரிச்சது அன்றைய சூழல். என்ன சூழல்னா பாதிக்கப்பட்டிருக்காரு. அன்னைக்கு போய் எல்லாரும் அடிக்கிற மாதிரி திமுகவும் அடிக்கும், அங்கே அண்ணா திமுக அடிக்கணும், என்ன தான் பண்ணுவார்? அப்போ அந்த சூழல் தான். ஆனால் இன்றைக்கி அந்த கொஞ்சம் கூட அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பை ஏற்றுக்காமல் இது விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு முதல்லாம் என்னென்னா, இப்போ தான் இந்த வழக்குகள் வந்ததுக்கு பிறகு கூட செந்தில் பாலாஜி போன்றவர்கள், பொன்முடி போன்றவர்கள் உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்கிட்டு வர்றது, கடைசி வரைக்கும் மினிஸ்டராக இருக்கிறது செந்தில் பாலாஜி, இலாக்கெல்லாம் மினிஸ்டராக இருந்துட்டு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீதிமன்றமே கேட்டதை நீங்கள் சாட்சிகளை உடைப்பீங்க, அதனால் அதிகாரத்தை வெளியே வாங்கினதுக்கு அப்புறம் தான் ராஜினாமா பண்ணார். ஆனால் முதல்ல குற்றச்சாட்டு வந்தாலே ராஜினாமா பண்ணிடுவாங்க தெரியுமா? முதல் டிடிகே கிருஷ்ணமாச்சாரியார் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. முதல் இந்தியாவுடைய ஊழல் அமைச்சராக ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்துச்சு. வந்தவுடனே ராஜினாமா பண்ணிட்டு தான் எதிர்கொண்டாங்க அந்த வழக்கை. ஏன்னா நீங்கள் நேர்மையாக வழக்கு நடக்காது, நீங்கள் பொறுப்பில் இருக்கக்கூட அதிகாரத்தை. ஆனால் இன்றைக்கி அந்த நடைமுறையே மாறி போய் நீதிமன்றம் கேட்டு அப்புறம் தான் நடக்குது. ஆக இப்படி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். ஆக அதன் அடிப்படை தான் இவர் விஜய் அவர்கள் செய்கிற இந்த நடைமுறை என்பது வழக்கமான அரசியலோட ஃபிட் ஆக மாட்டார். அது நல்லதுன்னு நினச்சிக்கிறார் அவர். அது மக்களுக்கு நாளைக்கே ஒரு முதலமைச்சர் ஆயிடுறாங்க, எங்கேயோ வெள்ளம் வந்துடுதுங்க, வெள்ளம் வந்த ஊர் பாதிக்கப்பட்ட ஊரெல்லாம் அப்படியே கிளம்பி தலைமை சொல்கிறேன் பாருன்னா எப்படி இருக்கும் நடைமுறை? ஒரு அரசியல் கட்சிக்கு அது தவறு. மக்களை நீங்கள் தான் சந்திக்கணும். கடைசி வரைக்கும் மக்கள் தான் எஜமான்கள் ஜனநாயகத்தில். அப்போ ஜனநாயகபூர்வமாக அரசு வரணும் அப்படின்னா இது இருக்கணும். இல்லைன்னா பண்ணையார் முறை, மன்னராட்சி முறை மீண்டும் வரும். அது ஒருபோதும் நம்ம ஆதரிக்க முடியாது. இன்னைக்கு நடந்த நிர்வாக சந்திப்பு கூட்டத்தில் கூட ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, அந்த சூராஜ்னு ஒரு 35 இளைஞர் இறந்து போயிருக்காரு. இதையும் கரூர் சம்பவத்தை போலவே நேர்மையாக அணுக மாட்டேங்கிறாங்க. ஏன் அணுக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, வந்தவர் ஆஞ்சியோ பண்ணியிருக்காராம். யார் சொல்கிறது? சிடி நிர்மல்குமார் சொல்கிறார். ஏங்க, ஆஞ்சியோ பண்ண ஒருத்தன் மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காங்க? ஒரு 60 வயசுக்காரன் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? இல்லை பெண்கள் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? அவங்களாம் அட்டன் பண்ணதாங்க கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் தேவையான பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அவருடைய நண்பர் சொல்கிறாரு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்கு. அது ஒரு பக்கம். அவர் அப்படி இல்லை, அந்த உடல்நிலையில் இது சிட்டியில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு. அது என்னன்னா, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அடுத்த இந்த சம்பவத்தையாவது நம்ம மேலே குறை இல்லைன்னு சொல்லுவோன்னு. இல்லை அவருக்கு இந்த பிரச்சனைனால தான் அவர் இறந்துட்டாரு,
அந்த ஒரு ஆஞ்சியோ பண்ண நீங்கள் ஆஞ்சியோ பண்ணலான்னு சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி இப்போ 100 பேர் 2 பேர் 3 பேர் பண்ணிடுறான். அவன் அரசியல் கூட்டத்துக்கு போகலாமா போகக்கூடாதா? கூட்டத்துக்கு வயதானவர்கள் வந்தாலும் ஊனமுற்றவர்கள் வந்தாலும் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கூட்ட ஏற்பாட்டாளர்களுடைய வேலை. அந்த வேலையை நீங்கள் செய்கிறத விட்டுட்டு வந்தவனுக்கு நோய் இருக்குது, வந்தவனுக்கு பிபி இருக்குது, வந்தவனுக்கு சுகர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதான் சார் நடைமுறை. அதை தான் நீங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆக அரசியல் என்பது மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் சரியாக பயிற்சி எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் கதை விடாதுங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா சும்மா கிடையாது. ஏறத்தாழ 50 கட்சி தொடங்கினாங்க. திமுகலேருந்து வந்து திமுக ஆச்சு. திமுக ஆன காலத்திலேருந்து எம்ஜிஆரை கூட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு 71 கட்சியுடைய பொருளாளராக மாறி திமுகவுக்கு தேர்தலை சந்தித்து திமுக மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ணது. 171 சீட்டு ஜெயிக்குது. ஜெயிச்சதுக்கு பிறகு 72 வெளியே போய் அப்போ ஒரு 5 வருஷம் பயிற்சி எடுத்துக்கிட்டு தேர்தல் தனியாக கட்சி நடத்தி இடைத்தேர்தல் வந்து ஒவ்வொன்றையும் சந்தித்து அது தோல்வியையும் சந்தித்து வெற்றியையும் சந்தித்து 77 ஆட்சியை பிடிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவங்களோட கட்சியை வந்து கைப்பற்றி அந்த வேற ஒருத்தவங்க வந்து அடுத்தவங்க குதிரையில் வந்து பயணிக்கிறாங்க. ஆனால் நான் வந்து சொந்தமாக கட்சியை வச்சு நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க சொல்கிறது வந்து எடப்பாடியாரை வந்து சொல்கிறாரு. நீங்கள் வேணால் 2 பேருமே சொல்கிறாங்க, திமுகவும் சொல்கிறாங்க அதிமுகவும் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, நம்ம அது திமுக சொன்ன பாயிண்ட் அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது வந்து அண்ணா கொண்டு வந்தது. அப்புறம் ஒரு கட்சினா காங்கிரஸ் கட்சி அப்போ யாருது? இவர் தோழமையோட பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சி யாருது? காந்தி உருவாக்கலையா? ஏஓ ஹியூமோடது, வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது ஒரு பக்கம். அது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே வந்துச்சு ஒரு பக்கம். காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட ஒரு கட்சியாக இங்கே அறியப்படுது. எல்லாம் தான் பாடுபட்டாங்க, கம்யூனிஸ்ட் தான் பாடுபட்டுச்சு. ஆனால் அந்த பேரை கிளைம் பண்ணிட்டாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் நேருவிலேருந்து ஒவ்வொருத்தருடைய உழைப்பு தானே. வல்லபாய் பட்டேல்லேருந்து எல்லாரும் தான் உழைச்சாங்க, எல்லா தலைவர்களும் உழைச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ இடதுசாரிகள் யாரும் வலதுசாரி யாரெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்றா நின்று இந்திய சுதந்திர போராட்டம் வேணும்னு பாடுபட்டாங்க. அதுக்கு லீட் பண்ண கட்சி, அதனால் அந்த கட்சி மேலே வந்துச்சு. ஆனால் இப்போ இன்றைக்கி யாரும் அதுக்கு தலைவராக இருக்கா? அப்போ ராகுல் காந்தி போய் நீங்கள் தனியாக ஒரு கட்சி உருவாக்கு, நான் தனியாக உருவாக்கிருக்கலாம், அந்த மாதிரி நீ உருவாக்கி வா, இந்தியா வாழலான்னு சொல்லமா? ஏன் கட்சிக்கான தத்துவமே அதாங்க. 100 வருஷம் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் பற்றி என்ன சொல்லுவீங்க? 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி என்ன சொல்லுவீங்க? உலகம் முழுக்க இருக்கிற கட்சிகளை பற்றி என்ன சொல்லுவீங்க? 200 ஆண்டுகள் ஆன கட்சிகள், வயதான கட்சிகள்லாம் இருக்குது. அந்த கட்சிகளோட வரலாறு என்ன சொல்லுவீங்க? நானே நீ தொடங்குவேன். இதுதான் வந்து ஹீரோயிசம். அவர் சொல்லியிருக்க அந்த வார்த்தை இருக்குல்ல, நான் தொடங்கியது. சார் நீங்கள் எலெக்ஷனை தொடங்கணும் மட்டும்தான் நீங்கள் தொடங்குனீங்க, எலெக்ஷனை சந்திப்பீங்களே, அப்போ வெற்றி எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு தனிநபர் என்றைக்குமே மாற்ற முடியாது. அதனால தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னாங்க, எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க. நேருவுக்கு பிறகு காங்கிரஸ் இருக்குது. நேரு போய், இந்திரா காந்தி போய், ராஜீவ்காந்தி போய், ராகுல் காந்தி வந்ததுக்கு பிறகு கட்சி இருக்குது. இதுக்கு இடையில மற்ற வெளியாட்களும் லீடராக வந்துட்டாங்க. நரசிம்மாவில் வந்து எல்லாரும் அந்த கட்சிக்கு, மன்மோகன் சிங் வந்து லீடராக வந்தாங்க. ஆக அப்படி இருக்க பாஜக அப்படி தான் வந்திருக்கு. வாஜ்பாய் இங்கேயும் இருந்தார், ஆனால் வாஜ்பாய் இல்லவே இல்லை. ஆனால் கட்சி வலுவாக இருக்குது. வலுவாக 3 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைச்சிருக்கு இந்தியாவில். அப்போ இப்படியான நாளைக்கு நேருடைய ரெக்கார்டை உடைச்சிருவாங்கிற இடத்துல போயிருக்கு. ஆக நீங்கள் வந்து இன்னொருத்தர் ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை வழி நடத்த வேண்டிய திறமை தகுதி இருக்குது. அதாவது சாதாரண ஒரு எளியவரை, எடப்பாடியார் சிறுவம்பாளையத்தில் பிறந்த சாதாரண ஒரு ஆளை கொண்டு வந்து மெல்ல மெல்ல கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கே முதல்வராக ஆக்கி முதலமைச்சராக ஆக்கி இருக்கிறது அதிமுக கட்சி. அப்போ ஒரு கட்சிக்குள்ள ஒரு ஏங்கல் தன்மை இருக்குன்னு சொல்ல வரேன். அப்படி ஏங்கல் தன்மை உங்கள் கட்சிக்கு இருக்கா? இல்லைங்கிறதா இந்த இறப்பு காட்டுது. கரூரில் ஒரு கூட்டம் போடுறீங்க, நடத்துறீங்க, 41 டெத்து. சரி, அடுத்ததாக கவனமாக இருக்கணுமேனு இல்லாமல் அடுத்த பெரிய கூட்டத்தில் உடனே ஒரு 4 கூட்டம் நடத்தி முடியல, அதுக்குள்ளே ஒரு டெத்து. இன்னும் 1 நாள் 2 நாள் ஆக தான் தெரியும் இன்னும் எத்தனை பேர் கூடுதலாக டெத்துருக்கு ஆயிருக்குன்ட்டு. முதல் தகவலில் இப்போ ஒருத்தர் வந்திருக்கு. ஆக அந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் தெரியல. ஏங்க இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டா மாற்றம் வந்துடும்னா என்னங்க மாற்றம் வரும்? தப்பான ஆள் தேர்ந்தெடுப்பீங்களா? அதான இப்போ நடக்குது. நாளைக்கு உங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? சீட்டு நிருபர்கள் உண்மையாக நேர்மையாக இந்த விமர்சனத்தை அணுகாமல் என்ன சொல்கிறாரு? அவருக்கு ஆஞ்சியோ பண்ணது. நாளைக்கு இதே தானே நாளைக்கு ஒரு வெள்ளம் வந்து டெத் ஆகிட்டா என்னங்க சொல்லுவீங்க? வெள்ளம் வர பகுதியில் பள்ளத்தில் இருந்துச்சு வீடு, அதனால் வெள்ளம் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இப்போ இப்படி தானே இருக்குது. ஆக இதையெல்லாம் ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் போக்கு இல்லை. இது விஜய் அவர்கள் கட்சியும் மாறிக்கொள்ளணும். மாறினாதான் இந்த தமிழகத்தில் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்தியா முழுக்க பண்ணுற அரசியல் வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலை முன் வச்சாதான் இல்லை. எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயிப்பார்.
எம்ஜிஆரே மக்கள் அரசியல் பேசுறதுனால தான் ஜெயிச்சார். எம்ஜிஆர் வந்து பண்ணையார் அரசியல் பேசியிருந்தாரு எம்ஜிஆரே தோத்துருப்பாரு. அதான் இந்த மண் தமிழக மண்ணிற்கான அரசியல் அது. அதை பேச விஜய் அவர்கள் முன் வர வேண்டும், அவர்கள் கட்சிக்கு அதை சொல்லித்தர வேண்டும், அந்த கட்சியை அரசியல்படுத்த வேண்டும் என்பதான் நமது கோரிக்கை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிங்க.